ஜம்பு மகரிஷி பேரவை சார்பில் உலக மக்களின் நன்மைக்காக 26ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருநாளை முன்னிட்டு சிவன் பார்வதி அருளால் பூவுலகின் தர்மத்தை காக்க ஜம்பு மகரிஷி யாகத்தில் தோன்றிய வீரவன்னியர்களின் அவதார திருநாளை முன்னிட்டு ஜம்பு மகரிஷி மகா யாகம் மற்றும் பஞ்ச சுக்த வேள்வி நிகழ்ச்சி சென்னை அயனாபுரம் வாட்டர் டேங்க் சாலை குஜினி நாயக்கர் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஜம்பு மகரிஷி பேரவை தலைவர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை ஸ்ரீமத் தர்மராஜா வன்னியர் குல சத்திரியர் பீடத்தைச் சேர்ந்த அன்னதான செம்மல் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அடிகள் யாக வேள்வியை நடத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் அன்புமணி, சௌமியா அன்புமணி ஆகியோரின் மகள் சங்கமித்ரா கலந்து கொண்டு யாக வேள்வியை துவக்கி வைத்தார். ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்ச்சியில் வேத மந்திரங்கள் முழங்க பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு உலக அமைதி, சமுதாய நலன் மற்றும் தர்ம வளர்ச்சி வேண்டி பிரார்த்தனை செய்தனர். பொது தொழிலாளர் சங்க தலைவர் ஜெகவீர பாண்டியன், சர்தார் ஆதி கேசவலு நாயக்கர் பேரன் வசந்தகுமார், தொழிலதிபர் ராஜா சேகர் ஆகியோர் யாக வேள்வியை முடித்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக அகில பாரத சத்திரிய மகாசபா தேசிய துணைத் தலைவர் வெங்கடேசன், பல்லவர் சேனை நிறுவன தலைவர் A.K. பிரபு நாயக்கர், மின் ஒப்பந்ததாரர் சங்க தலைவர் மலர் ஆறுமுகம், சமூக நீதி சத்திரியர் பேரவை துணைத் தலைவர் வீரா, வீரவன்னியர் குல சத்திரிய சங்க தலைவர் ஜெய்ஹரி, பெருங்களத்தூர் தர்மராஜன், ஸ்ரீமன் பாலசன்னியாசி அறக்கட்டளை செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவில் ஜம்பு மகரிஷி பேரவை பொதுச் செயலாளர்கள் கருணாகரன், குமரவேலு, மாநில செயலாளர் ரவிச்சந்திரன், மாநில அமைப்பாளர் விஸ்வநாதன், தொழில் பிரிவு நிர்வாகி வெங்கடேசன், சென்னை மாவட்ட தலைவர் பசுபதி நாயக்கர், சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர் தேவராஜ், மாநில அமைப்பாளர் விஸ்வநாதன், வன்னியர் சங்க தலைவர் காந்தி சண்முகம், வர்த்தக அணி தலைவர் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பேரவை துணைத் தலைவரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான P.K. சேகர் மற்றும் ரவிச்சந்திர பல்லவன் ஆகியோர் நன்றி உரை நிகழ்த்தினர். நீ மதுரையிலே ரொம்பரோடு நின்றிருக்க, நீ மாயாண்டி அம்பிகையாய் அவதரித்தாய், நீ மாயாண்டி அம்பிகையாய் அவதரித்தாய், நீ தில்லையில் இறந்தவள் நீ, நரனோடு இருந்தவள் நீ, கருவுக்குள் உருவந்து Shakti.